இந்த கரூர் துயர சம்பவம் என்ற அந்த தாக்கம் இப்ப வரைக்கும் குறையல. கண்ணே மணியே கட்டி கரும்பே தூங்குன்னு கொஞ்ச வேண்டிய 1.5 வயசு குழந்தைய 7 பேர் ஏறி மிதிச்சு உயிர் பறிபோன சம்பவம்லாம் இன்னும் அந்த தாக்கத்திலேருந்து வெளில வர முடியல. ஒரு 80 மீட்டர் தூரத்துல நின்று காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி கதறி ஒருத்தர் கத்துறாரு. இது கேரவன்ல ஏறி நின்னுக்கிட்டு 8 கோடி மக்களை காப்பாற்ற போறேன்னு பேசுறாரு. 80 மீட்டர் தூரத்துல கேட்கிற உதவி கேட்க மாட்டேங்குது. இந்த அளவிற்கு 41 உயிர்களை நரபலி எடுத்த அரக்கன் அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே விட்டுட்டு ஓடி போனவர் தான். 7 செகண்ட்ல விமான நிலையம் போய் வீட்டுக்கே 1.5 மணி நேரத்துல போயாச்சு. இப்ப வரைக்கும் வெளில வரல. நான் இங்க உட்காந்துருக்கப்போ ஒரு அண்ணன் உள்ள வந்தாங்க. ஒரு ஹீரோ பெண் இருந்துச்சு அவங்க சட்டையில. டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த ஆதவர்ஜுன் அவரை மாதிரியே இருந்துச்சா. சரி எப்படியும் டிஎம்கே கூட்டத்துக்குள்ள போனாலாம் நான் சிசி செத்துற மாட்டோம், சேஃபா தான் இருப்போம், இங்க வந்து ஒளிஞ்சுட்டாங்க போலன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு பையில காணும் தாவேக்கால. இனிமே அது தாவேக்கா வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைமறைவு வெற்றி கழகம். அதே மாதிரி பாளையங்கோட்டை உங்கள் விஜய், புழல் உங்கள் விஜய், மதுரை உங்கள் விஜய், சேலம் உங்கள் விஜய், அத்தனை மத்திய சிறைச்சாலைகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ இரங்கல் செய்தி விடுற முதல்ல இரங்கல் செய்தியில நன்றிங்கிற வார்த்தையை இவர்கிட்ட தான் பார்த்தேன். ஒரு இடத்துல கூட அந்த பிள்ளைகளுக்கு மீதான வருத்தமோ அந்த கலக்கமோ இல்லை. இப்ப வரைக்கும் அதை பேசும்போது ஒரு மாதிரி கலங்குது, கை நடுங்குது. ஆனா எந்த வருத்தமும் துயரமும் குற்ற உணர்வும் இல்லாம எனக்கு முட்டை கொடுத்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்றிங்கிறான். அதை கொடுத்ததெல்லாம் யாரு? மனித நேயம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தூத்துக்குடி துயர சம்பவ சூட்ல அப்பாவி மக்கள் 13 பேரை பலி கொடுத்து கூவத்தூர்ல ஏலம் விடப்பட்டு பதவி நாற்காலிக்காக வீட்டில இருந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா வீட்டிலேயே ஒட்டு கேட்பு கருவி வச்ச ஐயா அன்புமணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கைப்புல அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? 41 பேரை காவு வாங்கிய ஒரு அரக்கனுக்கு. அப்ப மனித தன்மையே இல்லாதவங்க தான் இந்த கூட்டணியில இருக்க முடியும். ஏன்னா நம்ம பில்கிஸ் பானுலேருந்து மணிப்பூர்ல கலவரம் பத்தி எரியறதுலேருந்து எத்தனையோ துயர சம்பவங்களை இந்த இந்திய தேசம் கண்டிருக்கிறது. ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டுல இந்த துயர சம்பவம் என்பது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. உடனே என்டிஏ குழு ஒன்று அமைக்கிறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு அமைக்கல, மணிப்பூர் கலவரத்துக்கு அமைக்கல, அங்கேருந்து என்டிஏ குழு ஒன்று அமைச்சிருச்சு. ஏன்னா எப்போ யார் வீட்டுல எது பத்தி எரியும், உள்ள போனா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு ஓடி வர்றது தான் பாஜகவோட வேலை. அப்ப உள்ள வந்துட்டு அந்த என்டிஏ குழுல இருக்கவங்களெல்லாம் பாருங்க, உள்ள இறங்கணுன்னே அந்த அம்மா சொல்றாங்க, இது சதி என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் அடங்க. அடுத்த அண்ணா அண்ணாமலை அவர்கள், இவர் இப்படி இப்படி சாட்டெல்லாம் அடிச்சு பார்த்துருக்கேன், அன்னைக்கு இப்படி இப்படிங்கிறாரு, கத்தி எடுத்து அறுத்துட்டாங்களாம். ஏங்க 63 ட்ரோன் கேமரா இருக்கு, அத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சுத்தி அவ்வளோ சேனல்கள் இருக்கு, இந்த அளவிற்கு எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. பழியை யார் மேலும் திசை திருப்பலாம் என்று பார்க்கிற பிஜேபி ஒரு சைடு, ஆனால் இன்றைக்கு தான் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறதா? அண்ணன் இருக்காங்க, அறநிலையத்துறையின் அமைச்சர் இருக்காங்க, இன்னைக்கு தான் இவங்க இந்த நெருக்கடிகளை எல்லாம் பார்க்கிறாங்களா? இந்த கடைகோடி தொண்டனாக கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிருக்கீங்களே, இன்னைக்கு தான் இந்த நெருக்கடியை பார்க்கிறோமா? நாம் தடாவை பார்த்திருக்கிறோம், பொட்டாவை பார்த்திருக்கிறோம், மிஸ்ஸாவை பார்த்திருக்கிறோம், துப்பாக்கி சூட்டை பார்த்திருக்கிறோம், வெட்டுக்காயத்தை பார்த்திருக்கிறோம், ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம், துரோகத்தை பார்த்திருக்கிறோம், சூழ்ச்சியை பார்த்திருக்கிறோம், வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், தோல்வியையும் பார்த்திருக்கிறோம். இத்தனையும் பார்த்து எங்களை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. ஏன்னா இது மக்களுக்கான இயக்கம். இந்த தமிழ்நாடு எத்தனையோ கட்சிகளை கண்டிருக்கிறது. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆரம்பிச்ச சுதந்திர கட்சி, சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஆரம்பிச்ச தமிழக அரசு கழகம், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் ஆரம்பிச்ச காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்பிச்ச ஸ்தாபன காங்கிரஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பிச்ச தமிழக முன்னேற்ற முன்னணி,
நடிகர் பாக்யராஜ் அவர்கள், நடிகர் கார்த்திக், நடிகர் டி ராஜேந்திர அவர்கள், நடிகர் சரத்குமார் அவர்கள்னு இப்படி எத்தனையோ கட்சிகளை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டுகளாக ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே உதித்த இந்த உதயசூரியன் இன்று வரை தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், கொண்ட கொள்கையை மாற்றாமல் இன்றைக்கும் ஆட்சி கட்டிலே அமைந்து இந்தியாவிலேயே 3வது பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கிறதுனா அதற்கு காரணம் நாம் எல்லாம் கொள்கை வீரர்கள். எங்களுக்கு சிவானா சொல்லி கொடுத்திருக்காங்க, நாங்கெல்லாம் கொள்கை படை வீரர்கள். எங்களை வெட்டி போட்டாலும் கருப்பு சிவப்பாகத்தான் விழுவோம், உதயசூரியனாக தான் சுட்டெரிப்போம். இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். மீண்டும் மீண்டும் எழுவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். 2026 நம்மை காக்க, நம் தலைமுறை காக்க மீண்டும் 2026 ஒலிக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற குரல். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.